அனைவருக்கும் வணக்கம். மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் மகாகவி பாரதியார் பிறந்த நாள் விழா இந்த ஆண்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. காலை முதல் மாலை வரை பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களும் பெரியோர்களும் சான்றோர்களும் பெருந்திரளாக பள்ளிக்கு வந்து பள்ளியின் முகப்பில் அமைந்துள்ள மகாகவி பாரதியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து தங்களின் மரியாதையை செலுத்தினர். அன்று காலை 10 மணியளவில் பள்ளியின் எழில்மிகு ராமண்ணா அரங்கில் பாரதிக்கு எடுக்கப்பட்ட விழாவிற்கு வந்திருந்தோரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியின் தலைமையாசிரியர் திரு K.S. நாராயணன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்த, தாளாளரும் செயலருமான திரு S. பார்த்தசாரதி அவர்கள் தலைமையுரை ஆற்றினார். மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி விக்டோரியா கௌரி அவர்கள் கலந்து கொண்டு பாரதியின் பிறந்தநாள் விழா சிறப்புரை ஆற்றினார்கள். நன்றியுரை நவின்றார் பள்ளியின் உதவி தலைமையாசிரியர் திரு P. ஆதிஞானகுமரன் அவர்கள். மாலையில் தினமணி நாளிதழின் மகாகவி பாரதியார் விருது வழங்கும் விழா மதுரை கல்லூரி வாரியத்தின் தலைவர் திரு சங்கர சீதாராமன் அவர்கள் தலைமையில் நடந்தேறியது. விழாவிற்கு வந்திருந்தோரை தினமணி நாளிதழின் ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்கள் வரவேற்க, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு லட்சுமி காந்தன் பாரதிக்கு விருது வழங்கி சிறப்புரையாற்றினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமை திரு G.R. சுவாமிநாதன் அவர்கள். நன்றியுரை நவின்றார் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியின் தாளாளரும் செயலருமான திரு S. பார்த்தசாரதி அவர்கள். விழாவில் ஆன்றோரும் சான்றோரும் பொதுமக்களும் மதுரை கல்லூரி வாரியத்தை சார்ந்த மதுரை கல்லூரி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களும் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு பாரதியின் பால் தாங்கள் கொண்ட பற்றை வெளிப்படுத்தினர். இவ்வாறு அன்றைய நாள் முழுவதும் அனைவரது நெஞ்சிலும் நிறைந்திருந்தார் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா. நிறைவாக விழாவினை சிறக்கச் செய்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.